வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் மாலை நேரத்தில் அப்படியே சமூகத்தில் அப்படியே சத்தியத்துக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் உம்முடைய கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. பூக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பூக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லில் இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லில் இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பது கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பது கிருபையே. ஆழியை நடுவிலும் சீரிடும் புயலிலும், ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலிலும் தீபில் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே. தீபில் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே. கிருபையே, நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆட்சி தேற்றியே அரவணை திடும், ஆட்சி தேற்றியே அரவணை திடும். மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. தேவ கிருபையே, தேவ கிருபையே.
நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருபையே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். எடுத்தவர்கள் நேர்த்தியாய் அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிற யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதா என்னை அனுப்பினார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். எனவேதான் இவர் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்ய தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னை அர்ப்பணித்தபடியினால பிதா இவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அப்படி நம்முடைய சாட்சி என்ன? இதுதான் செய்தி. அவர் சொல்றாரு என்னை அனுப்பினவர். ஆனா நாம் என்ன சொல்றோம்? என்ன சொல்லணும்? என்னை அழைத்தவர். சொல்லுங்க. அதுக்குள்ள மறந்து போச்சு. அல்லேலூயா. என்னை அழைத்தவர் என் மேல ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். எதற்கு? ஒரு சித்தத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியமாய் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தோடு அவர் என்னை அழைத்திருக்கிறார், சேர்த்தும் இருக்கிறார். அந்த திட்டம் என்ன? அதை புரிந்து கொள்வது எப்படி? அது எப்படி எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்? அவரை நான் எப்படியெல்லாம் பிரியப்படுத்துறது? என் ஆண்டவர் எனக்கு அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி எனக்கு ஆலோசனைகளை வைத்து போயிருக்கிறார். சாட்சியாய் இருந்திருக்கிறார், சாட்சிகளை வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடை பின்பற்றும்படி எனக்கு அந்த சத்தியத்தை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி அவரை அனுப்பின பிதாவை அவர் பிரியப்படுத்த நினைத்தாரோ அதே போல நம்மை அழைத்த தேவனை நாம் பிரியப்படுத்த நாம் எத்தனிப்பது, நம்மை அர்ப்பணிப்பது, அதில் நம்மை ஒப்பு கொடுப்பது மிகுந்த அது ஆதாயமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது பலனாக இருக்கும், அது நம்பிக்கையாக இருக்கும். அல்லேலூயா. அதுவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மகிமையாக இருக்கும். அதை விட ஒரு ஆலோசனை இல்லை. இது ஒரே பாயிண்ட் தான். அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும். அது இருந்தால் போதும். அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்? கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்? முதலாவது சத்தியத்தில் நடப்பது. அப்பாடா, எப்படி இருந்து பாருங்களேன். அது ரொம்ப லகுவா குறுகிய, அது உங்களை மணிக்கணக்காக கூட உங்களை உட்கார வைக்கிறது இல்லை. மாலையில் ஒரு சொற்ப நேரம், ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில ஆலோசனையை ஆவியானவர் கொடுக்கறத அப்படியே கொடுத்துட்டு உங்களுக்கு போகிறேன். இதை ஏன் உன் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தணும் தான். அல்லேலூயா. என்னை அனுப்பினவரை நான் பிரியப்படுத்துவதற்கு அவர் சித்தமெல்லாம் செய்கிறது தான் என்னுடைய கடமையாக இருந்தது ஆண்டவர் சொன்னார். அதே போல் நம்மை அழைத்தவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா முதலாவது காரியம் என்ன செய்யணும்? அவருடைய சத்தியத்தில் நடக்கும். சத்தியம் எங்கே இருக்கு? சத்தியம் இது உடனே தூக்கிட வேணாமா? உடனே காமிச்சிட வேணாமா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சத்தியம் இது வச்சிருக்கிறவங்க காமிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுக்காகவே ஆசீர்வதிப்பார் உங்களை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அந்த சத்தியத்தில் நடந்து இன்னைக்கு ஒரு ஆலோசனையை தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் கொடுத்தலே உத்தமம். அல்லேலூயா. செவி கொடுத்தலும் உத்தமம். பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்களை பிரகாசிக்க பண்ணும். இந்த வார்த்தையாய் வந்து உலாவி எங்கள் ஆவிக்குரிய கண்களை எல்லாம் திறந்தருளும்.
நீர் மகிமைப்படுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வார்த்தையிலே மகிமைப்படுத்துவீராக. அடியானை மறைத்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவிகெடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது நல்லதுதான். இந்த சத்தியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், அவருக்கு என்னென்ன பலி செலுத்தினாலும் அந்த பலிகளை பார்க்கிலும் செவி கொடுத்தல் மிகுந்த உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல். அவருக்கு கீழ்ப்படிதால் அவருக்கு பிரியமா இருக்கலாம். ஆமா தானே? முதலாவது சத்தியத்தை கேட்கறது மாத்திரம், சத்தியத்தின்படி நடப்பது அவருக்கு பிரியம். இப்போ என்ன சொல்லுகிறது? அவருக்கு கீழ்ப்படுகிறது அவருக்கு பிரியம். அவருக்கு கீழ்ப்படுகிறது. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படுகிறது. அதை குறித்து தாவீது சொல்லும்போது கூட அதை சொல்லுகிறார். சங்கீதம் 51:16-17 வாசிங்களா. பலியை நீர் விரும்புகிறதில்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், விரும்பினால் அதையும் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது, தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அல்லேலூயா. நீர் புறக்கணிக்கவே மாட்டீர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, இத அவன் புள்ள சாலமோன் சொல்றான். நீங்க பாருங்களேன், 21:3 வாசிங்க நீதிமொழிகள்ல. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே, நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பிள்ளைகள் எப்போ இருப்பாங்க? நீதியோடு இருப்பாங்க, நியாயத்தோடு இருப்பாங்க. அதை விட ஒரு பலியே இல்லைங்கிறான். அப்ப கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ஆராதனையை காட்டிலும் ஒரு பெருசு. அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் உனக்கு இருந்தாலே ஆராதனையின் ஆவி உன்னை பற்றி கொள்ளும். ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. இப்போ கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். பலிகளை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் ரொம்ப உத்தமம் என்று வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சவுலை அழைத்து சவுல்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு. இன்னைக்கும் ஆலயத்தில் உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம். அந்த வேலையை கொடுத்தா என்ன செய்யக்கூடாது? அதில் நம்ம புத்தியை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது என்ன காரியம்? என்ன காரியம்? சபை காரியம். நமக்கு சபையிலிருந்து என்ன உத்தரவு? இந்த காரியத்தை செய்ய சொல்லி வந்திருக்கு. இதில் ஏன் ஆலோசனையை என்ன செய்யக்கூடாது? அங்கே பயன்படுத்தக்கூடாது. டோட்டல் வேஸ்ட்டு. எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும், போயிடும், உள்ளதும் போயிடும். நாமும் தடுமாற்றம் ஆயிடுவோம். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அதை காரணமாக வச்சுக்கிட்டு நான் என் இஷ்டத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை, எனக்கு தெரிஞ்ச ஞானத்தில், எனக்கு தெரிஞ்ச கதைகளை உங்களுக்கு சொல்லி நான் ஆகா ஓகோண்டு உங்கள்கிட்ட அப்படி அட்டக்கத்தை வீசிட்டு போயிட்டேன்னு வச்சுருக்கீங்க. அடுத்த வாரம், அதுக்கடுத்த வாரம் சட்டி எம்டி ஆயிடுச்சுன்னு வைங்க. எவ்வளோ நாள் கதையை வச்சு விட்டுட்டு இருப்பீங்க? மாம்சத்தில் எவ்வளோ நாள் நிற்க முடியும்? எவ்வளோ நாள் தான் கதை அடிப்பிக்க முடியும்? அப்படிலாம் ஒரு அனுபவம் சூழ்நிலை இருந்தால் இன்னைக்கு இத்தனை பேர் தாகத்தோடு இன்னைக்கு இது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆவலாம் நீங்கள் வரமாட்டேங்க. இதே ஒரு அளவுகோல். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் வருகிறது மிகுந்த பாக்கியம் என்று யாரெல்லாம் எண்ணுகிறீர்களோ, என் தேவன் மிகுந்த பாக்கியத்தை, நன்மையை உங்க மேல கட்டளையிடுவார். அதுதான் உண்மை. ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் வாழ்கிற ஒருவனையும் இப்ப அழகாய் வாசித்தோம். நொறுங்குன ஆவியோடு, நறுங்குண்ட ஆவியோடு தான் அவர் சமூகத்தில் வருகிறோம். சந்தோஷமா யாரும் வர்றதில்ல. ஏதோ பாடுகளோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, போராட்டத்தோடு, ஒரு பெரிய ஒரு இருளில் அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வராதா? ஒரு ரட்சிப்பு வராதா? ஒரு சமாதானம் வராதா? ஒரு மேன்மை வராதா? நாமளும் அந்த எதிர்த்து வீட்டுக்கார மாதிரி இருந்துட மாட்டோமா?
நாம வந்து பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி இருந்துட மாட்டோமா, நான் பின் வீட்டுக்கார மாதிரி இருந்துட மாட்டோமா, அவனை போல இருக்க முடியாதா? இது எத்தனை பேருக்கு நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது இல்லை? நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது? அப்படிதான் ஒவ்வொரு நம்ம நீ வருகிறது நல்லது தான், மனுஷ முகத்தை பார்க்கிறவன், ஆனா என் தேவன் உன் உள்ளியந்திரங்களை எல்லாம் ஆராய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீ நொறுங்குண்ட ஆவியோடு நறுங்குண்ட இருதயத்தோடு நீ தேவ சமூகத்துல வருகிறத பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்க்க வேணாம். நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஆண்டவர் உன்னை அழகா பார்த்துருவாரு. என் பிள்ளை இன்னைக்கு ஒரு பாரத்தோடு வருது. ஆனா வந்த உடனே என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு நம்பிக்கையோட வரணும். இன்னைக்கு நான் ஒரு முடிவோட வர்றேன், அண்ணால மாதிரி இன்னைக்கு 2ல் 1 பார்த்துறேன். நான் 2ல் 1 பார்த்துடலாம். தேவ சமூகத்துக்கு போய் அவர்கிட்ட நான் கேட்குற விதமாக நான் கேட்குறேன். அந்த அம்மா கேட்டாங்களா இல்லையா? அவங்க நான் நினைக்கிறேன் அந்த வைராக்கியத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்க முடியல, செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், தன்னுடைய நாச்சியாருடைய என்ன செய்யற அந்த துன்பம், அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்களால கேட்க முடியல. அந்த நிந்தையான வார்த்தைகள், மனமடிவுள்ள வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்க முடியல. அப்ப அந்த அம்மா, நம்ம வந்தது எங்க வந்தோம்? ஆராதிக்க வந்தோம், பலி செலுத்த வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்த நேரத்தில் எல்லாம் நல்லா முடிஞ்சு போச்சு. எல்லாம் கடா வெட்டி எல்லாம் சாப்பாடெல்லாம் பரிமாறினதெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆயத்தமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மாவை சாப்பாட்டில் கூட கையை வைக்க விடலை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மா அப்படியே அழுகையும் கண்ணீருமாய் தேவ சமூகத்துக்கு ஓடோடி வந்து தன்னை பாவம் ஃபாஸ்டிங்கில் போயிருக்கும் போல தன்னுடைய சத்து இல்லை, அதாவது தென்பு இல்லாமல் திராணி இல்லாமல் பலனே இல்லாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்ததை பார்த்து அவங்க அந்த தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றினதை பார்த்து ஊழியக்காரனான அந்த ஏலி சொல்லுகிறான், அந்த அம்மா குடிச்சிட்டு பிதற்றுகிறது போல சொன்ன உடனே, இல்லை ஆண்டவனே, என் மன கிளேசத்தை எல்லாம் நான் தேவ சமூகத்தில் நான் ஊற்றும்படியாக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நிமிஷம், ஐயோ நம்ம பதறி எதையாவது பேசிட்டோம், அந்த அம்மாவை வேதனைப்படுத்திட்டோம். ஊழியக்காரன் ஒரு நிமிஷம் சுதாரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பிளஸ் பண்றான். அப்பவே அவன் வாயிலிருந்து வந்த அனுகூலமான மங்களகரமான வார்த்தை, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி நீ தேவ சமூகத்தில் நீ வா, உன் ஜெபம் கேட்கப்படும். இன்றைக்கு நீ ஆராதனை நேரத்தில் எத்தனை பேர் ஜெபித்தீங்களோ அந்த ஜெபத்தை கேட்கிறவர் தான் என் ஆண்டவர். சங்கீதம் 65:2 அப்படியே சொல்லுகிறது, வாசிங்களே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அதை மனசுல வச்சுக்கணும். யார்கிட்ட வருவாங்க? ஜெபத்தை கேட்கிறவர். இதை போய் அப்பாட்ட எப்படி கேட்கறது? பிறகு அப்பாட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? பக்கத்து வீட்டிலேயே கேட்கறது? உன் அப்பாட்ட கேட்கலாம், தப்பு இல்லை. அவர்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க முடியும்? அவர்கிட்ட உன் மனசுல தோன்றதை எல்லாம் சொல்லு. அவர் அழகா நோட் பண்ணி வச்சு, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்யறாரு? சவுலை அழைத்து, நீ என்ன செய்ய, அமலேக்கியரை சர்வ சங்காரம் பண்ணு அப்படின்னு அவன் கையில அதிகாரத்தை கொடுத்து போய் அனுப்பிச்சு அதை முடிச்சுட்டு வா. அந்த அமலேக்கியரை ஒண்ணு விடாம எல்லாம் அவர்களை மேற்கொண்டு அவர்கள்ட்ட இருந்து ஒன்றும் தப்பக்கூடாது. ஒண்ணுன்னா என்ன? அவர்களிடத்துல இருக்கிறது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும், மிருக ஜீவன்கள் எதுவானாலும் சர்வ சங்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் வாஷ் அவுட் பண்ண, மொத்தத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் அனுப்புறாரு. இவருக்கு ஒரு ஆலோசனை, நல்ல ஆடு, நல்ல மாடு, நல்ல ஒட்டகம், இது மாதிரி நல்லதெல்லாம் அப்படியே அழகா எடுத்து ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? ஆண்டவர் இவர் ஓரம் கட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு சித்தமானால் நான் அந்த ஓரம் கட்டுறதை குறித்து நான் உங்கள்கிட்ட நான் பேசியே ஆகணும். ஓரங்கட்டப்படாதிருங்கள், வேதமே ஆலோசனை இருக்கு. பாருங்க, இவன் நலமானதை எல்லாம் யார் எடுத்து வைக்க சொன்னா? அவர் உனக்கு நலமானதெல்லாம், அதை காட்டிலும் மேன்மையானதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கும் பொழுது
உன் கையில் ஒப்பு கொடுத்ததை என்ன சொன்னாரோ அதை செஞ்சிட்டு போகிறத விட்டுட்டு உன் கையில் கொடுத்ததை காட்டிலும் அதான் கொஞ்சம் லேசா அப்படின்னா அவ்வளோதான். ஆண்டவர் பார்ப்பாரு மெல்ல. இது எதேச்சே நடந்ததுன்னு கூட நம்ம நினைக்கலாம். இவன் நினைச்சிருப்பான், அப்படி அது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் கணக்கு வச்சிருப்பாரு. அவர் அதான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனை எங்கே பார்ப்பார? உள்ளத்தை பார்க்குறவர். அப்போ அவருக்கு சித்தமான காரியம் இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு சித்தமானவனை ஒருத்தனை கொண்டு வந்துடுவார். சித்தம் இல்லாதவன் என்ன செய்வார்? என்ன செய்வார்? ஓரம் கட்டப்படுவார். ரிஜெக்ட் பீஸ். ஒன்ஸ் ரிஜெக்ட்னா திரும்ப கொஞ்சம் கஷ்டம்தான். திரும்பி ஆண்டவர் சேர்த்துக்கொள்வார். ஆனால் அது ஃபெயில் தானே, கொஞ்சம் கஷ்டம், நம்பிக்கை போயிடுது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாருங்க, ஆனால் சவுல் என்ன செய்தான்? நல்லதெல்லாம், முதல் தரமானது எல்லாம் அவன் அழித்து போட மனம் இல்லாமல் என்ன செய்ய, அதை தப்ப வச்சு அதை ஆதாயப்படுத்த நினைச்சான். ஆனால் அந்த சவுல் கீழ்ப்படியாமல் போனதுனால கர்த்தர் ராஜாவா இராதபடி, பாருங்க, ராஜா இவன் ராஜாவா இராதபடி அந்த ராஜ்யத்தையே பிடிங்கிட்டு அவனை தெருவில் விட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோனா ஒரு தீர்க்கதரிசி. அவனை, மக்களை நீ போய் நினிவே நிறைய பாவம் நிரம்பிருச்சு, அதை நான் அழிக்க சித்தமாக இருக்கேன், ஆனாலும் நீ போ, அவங்களுக்கு சொல்லி அதை அவங்கள, ஒருவேளை விசுவாசம் அதுதான், அழிக்க சித்தம் வைத்திருந்தாலும் ஏன் யோனாவை அனுப்பணும்? இவன் அனுப்பிச்சா என்ன செய்வான்? ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல புத்தியாவது சொல்லி, ஆபிரகாமை போல 50 நீதிமான் இருந்தால், 40 நீதிமான் இருந்தால், 30 நீதிமான் இருந்தால் மன்றாடினான்ல. ஒருவேளை இவன் பார்த்தான், என்ன இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்ம கையில் கொடுத்துட்டாரே, இவன் ஒருவேளை 2 கப்பல் நின்று இருக்கும் போல அப்படின்னு பார்த்து நம்மள மாதிரி, ஓ ரைட்டு, நினைவே இல்லை, ரிஜெக்ட். தர்சீசுக்கு ஏறலான்னு போயிட்டான். இவனால் அந்த கப்பலில் இருந்த நல்லவங்க எல்லாமே நான் பாடு அங்கே போனால் காற்று கடல், ஒரே கப்பல் கவலை போகுது, எல்லாம் எச்சரிக்கை, எல்லாம் தேடுறாங்க. ஏதோ ஒரு தீட்டுங்க உள்ளே வந்துருச்சு, என்ன ஏதுன்னு கடைசியில் பார்த்தா தலைவர் ஆயாசமாக அங்கே தூங்கிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்த சொன்னால் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ, அவர் சித்தமில்லாத இடத்துக்கு போனால் என்ன ஆகும்? அவன் தான் கப்பலே கவர்ந்து போயிடுமா. ஆனால் அத்தனை பேரை பாருங்க, ஊழியக்காரன்ல, இவனை தூக்கி போட்டாங்க உள்ள. இவன் எங்கே போயிருந்தார் தலைவர்? மீன் வைத்து தேவையா? 3 நாள் அடங்கி ஒடுங்கி அங்கே இருட்டுக்குள்ளே, கையை நீட்ட முடியாது, கால் நீட்ட முடியாது, பொசிஷன் ஒன்று தான். அப்படியே இவனால் பாவம் அந்த மீன் 3 நாள் பாய்ச்சி இவனை கொண்டு போய் கரை சேர்க்கறது வரைக்கும் அது பட்ட பாடு போய் அப்படி பாட்டு பாவம் அந்த மீன். ஒருதனுடைய கீழ்ப்படிதல் இல்லாமல் போனதுனால பாருங்க எத்தனை பேருக்கு பிரச்சனை. பாருங்களேன், சபைகளுக்குள்ள அப்படிதான். உனக்கு கொடுத்த பொறுப்புல கொஞ்சம் தவறுனாலும் நீ எத்தனை பேருக்கு பிரச்சனை, எத்தனை பேருக்கு பிரச்சனை. நம்ம நினைக்கணும் ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, இது மனுஷன் கொடுத்த வேலை இல்லை, ஆண்டவர் கொடுத்த வேலை. அந்த வேலையில் நீ கவனமாக அங்கேயே நிற்கணும், அங்கேயே நின்றுக்கணும். அதில் நீ சரியாக இருந்தால் போதும், அதில் மார்க் வாங்கினா போதும். இந்த மார்க்கும் சேர்த்து வாங்கலாம்னா அந்த மார்க் வாங்குறதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஆமாம் தானே? அப்படி தானே? என்ன சத்தமல? ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லை மறுத்து. இப்போ இதில் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். மறுக்கிறேன், இதை நான் ஏற்கவில்லை அப்படின்னு கூட சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஆமென் சொல்றதுனால சொல்றீங்களா இப்படி? இல்லை மனப்பூர்வமாக ஆமென் தான் சொல்றீங்களா? ஐயா நீங்கள் ஏதோ சொல்றீங்க, நீங்கள் ஏதோ சொல்றீங்க, அதனால நான் சொல்றேன். அப்படி இல்லை, இதுதான் நியாயம்.
ஆண்டவர் பிரியப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன காரியம் இது நமக்கு ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்காது. சில பேர் ஆசைப்படுவாங்க சர்ச்சுக்குள்ள ஏதாவது வேலை செய்யணுமாரு. ஆனால் அவங்க அப்படியே அவங்கள என்ன செய்யறதில்ல, யாரும் விசாரிக்கிறதில்ல, யாரும் அவங்களோட பழகிறதில்ல, பேசுறதில்ல, ஐக்கியமாகறதில்ல, அவங்களும் மிங்கிள் ஆகிறதில்ல. நிறைய பேர் இன்னைக்கு குழப்படி அதுதான், ஐக்கியத்தில் குழப்படி. அதில் மேன்மை, அதில் பெருசு சின்னது, கருப்பு சிகப்பு, இல்லை இருக்கிறது இல்லாதது, இங்கே வந்துட்டா எல்லாமே ஒன்று தான். உயர்வும் இல்லை இங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை இங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. இது ஆண்டவருடைய குடும்பம், உன் குடும்பம் இல்லை. உன் குடும்பம் அங்கே உலகம். இந்த குடும்பத்தில் வித்தியாசம். இங்கே உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏற்ற தாழ்வு இல்லை, எல்லாம் ஈக்குவாலிட்டி. அல்லேலூயா. ஆமாம், நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஊழியக்காரனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிள்ளை தான். ஆனாலும் விசேஷித்த ஒரு அபிஷேகம் கொஞ்சம் அப்படி. அதுக்காக நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் உங்களை காட்டிலும் மேல் அப்படி நினைக்கக்கூடாது. அவர் பார்வையில் பார்க்கும்போது எல்லாமே பிள்ளைகள் தான். ஆமென்னு சொல்லுங்களேன். மோசே அவருடைய பிள்ளை தான், ஆமா தானே? ஆனாலும் அவன் மேலே கிருபை இருந்தது, அவ்வளோதான். இவங்களை நடத்துறதுக்கு யாராவது ஒரு அன்னைக்கு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 40 பேர் 50 பேர் இருப்பான், 30-35 பேர் கூட இருப்பான். அவனை எல்லாமே என்ன செய்யக்கூடாது, பெரிய ஆளாக முடியாது. ஒருத்தனை ஒரு லீடர் மாதிரி போடுவாங்க சும்மா வாத்தியார்களுக்கு. ஆமாம், நல்லது கெட்டது பார்த்துக்க வர்றது வரைக்கும் அவங்களை அமைதிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவதற்கு. அவன் பேசுகிறவெல்லாம் பேரெழுதியெல்லாம் கொடுப்பான், பார்த்துருக்கீங்களா? அதுக்குனாவது ஒரு ஆள் வேணும்ல. வந்தவன் போனவன் வந்தவனுக்கு அதை குறித்து சொல்கிறதுக்கு ஒரு லீடர்ஷிப் வேணும். எல்லாரையும் போட மாட்டாங்க. எவன் ஒழுக்கம் உள்ளவனோ, எவன் ஞானம் உள்ளவனோ, எவன் உண்மை உள்ளவனோ அவங்ககிட்ட தான் என்ன செய்வாங்க, பொறுப்பையும் கொடுப்பாங்க. அதுபோல தான் ஆண்டவர் எல்லாரையும் கொடுக்கறது இல்லை. இங்கே வர்றதுக்கு எத்தனையோ ஆண்டவர் பரீட்சைகளை வச்சு, பரீட்சைனா போய் உங்கள் ஹாலில் உட்காந்துருல வாழ்க்கையில் படுகிற அனுபவங்கள், வாழ்க்கையில் படுகிற பிரச்சனைகள், பாடுகளிலிருந்து என் பிள்ளை எப்படி மேற்கொண்டு வாரான், எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறான், அந்த சூழ்நிலையில் அவன் யாரை நோக்கி பார்க்குறான், அவன் உலகத்தை பார்க்குறானா, சுயத்தை பார்க்குறானா, என்னை நோக்கி பார்க்குறானா, இதான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமாம், ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் போதும். அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டேன்னா, உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்கக்கூடுமானால், ஆமாம், இந்த பூமி அதை நிறைவும் அவருடையது, அவருடைய பிள்ளைகளுக்கு போகத்தான் மீதி. நான்லாம் அப்படி தான் ஜெபம். ஏதாவது வேணுமா, எனக்கு போகத்தான் மீதி. ஒன்று தான் இருக்குது, அது எனக்கு தான். இதுதான் விசுவாசம். ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இதைத்தான், இந்த உறவை தான், இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதில் தான் அவர் என்ன செய்கிறார், மெய்சிலித்து போகிறார். அவர் ஓ மேலே தான் பிரியமாக இருக்கிறார். இதுதான் பிரியப்படுத்துறது. அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், அவர் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனை பாடுகள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது பாருங்க இவங்களால. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எப்பொழுதும் பிதாவுக்கு என்ன செய்தாரு, பிரியமானதையே செய்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தவனே. பிலிப்பியர் 2:8 வாசிங்களேன். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நமக்கிட்ட இந்த தாழ்வு இருக்கா? இந்த கீழ்ப்படிதல் நமக்கிட்ட இருக்குதா? இந்த அனுபவம் நமக்கு இருக்குதா? அப்படி இருக்கக்கூடுமானால் ஆண்டவருக்கு இந்த ஒரு சுவாபத்துக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு 3 முறை அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி தெரியுமா? வாசிங்களா அழகாய். ஞானஸ்தான சமயத்தில், ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதி, ஆமா தானே? அது கர்த்தர் வைத்திருக்கிற, அது ஒரு ஒழுங்கு, அது ஒரு சட்டம்,
ஆமென். இயேசு அதை உணர்ந்து இது தேவன் வைத்திருக்கிற திட்டம் சித்தம், இதுல நானும் கீழ்ப்படிந்தவரா இருக்கணும்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் போய் எனக்கும் ஞானஸ்நானம் கொடு அப்படின்னு தன்னை தாழ்த்துறாரு. இவர் யாருங்கிறது அவர் தெரியுது. ஆனாலும் பிதாவுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் போது பிதாவுடைய அன்பும் பாசமும் பிரியமும் இயேசுவின் மேல் வந்து இறங்கினபடினால மத்தேயு 3:17 அப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்கள் அழகாய். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அப்படியே சடனா ஒரு சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சித்தம் செய்து நீ உன்னை அர்ப்பணிக்கும் ஒரு காரியங்களில் இறங்கும் பொழுது சடனா ஆண்டவர் சொல்லுவாரா, சாட்சி பண்ணுவாரா. அல்லேலூயா. இப்ப நம்ம அழகாய் பாடி துதித்தோம். பிதாவிடம் எனக்காக பரிந்து பேசுபவரே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, என் இயேசுவே, சிங்காசனத்தில் இருப்பவரே, உமக்குத்தானே என் ஆராதனை. நியாயாதிபதியாய் வருபவரே, உமக்குத்தானே என் ஆராதனை. உம்மை புகழ், உம்மை பாடி போற்றிடுவே, உம்மை துதித்து ஆராதிப்பே, உம்மை பாடி போற்றிடுவே. துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. இதே போல பிதா இவரை குறித்து சாட்சி சொல்வதை போல உன்னை அழைத்தவர் அந்த பிதாவிடம் உனக்காக பரிந்து பேசுவார். உன் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கியோ, அப்போ ஒரு ப்ரேயர் பண்ணால இவன் தான். அது விடாம ஜெபத்துல வச்சிருந்த காரியம் இதுதான். அதுக்கு பாத்திரவான் இவன் தான், அவனுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு நமக்காக என்ன செய்வாரு, ரெக்கமெண்ட் பண்ணுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்த போது மனுஷகுமாரனாய் இருந்தவர் அவர் சடன் அப்படியே நேசகுமாரனாய் மாறிட்டார். எப்படி சூழ்நிலை எப்படி பார்த்தீங்களா? அது வரைக்கும் அவரு மனுஷகுமாரன். ஆனால் அந்த கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் அல்லேலூயா, இவர் என்னுடைய நேசகுமாரன் ஒரு டைட்டில் வைக்கிறார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்து இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களை குறித்து இயேசுவோடு கூட மோசையும் எலியாவும் அந்த மறுரூப மலையில கொஞ்சம் அப்படியே கான்வர்சேஷன் மாதிரி பேசி போயிட்டே இருக்கு. அங்கே போயிட்டு இருக்க நேரத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தாரு, மரணத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கிறார். இது நான் அப்படி சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தே ஆகணும். இந்த காரியத்தை குறித்து அவங்களாம் டிஸ்கஸ் பண்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து ஆண்டவர் அப்படியே அதை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 17:5 வாசிங்களே. அவன் பேசுகையில் இதோ இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. இவர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீங்க செவி கொடுங்க.
என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாயிற்று. இன்னைக்கு அவர் தான் அந்த சத்தத்தை வெளிப்படுத்துறாரு. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீதியை வைத்திருக்கிறார். இவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை நீ கீழ்ப்படியா. யார் அது? உங்களுக்கு தான். இவர் என்ன சொல்றாரோ பாருங்களேன். அப்படித்தானே எழுதியிருக்காங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுடைய ஊழியக்காரனாய் உங்களுடைய சகோதரனாய் நின்னாலும் கூட இந்த வார்த்தை யாருது? என்னை அனுப்பினவருடைய வார்த்தை, என்னை அழைத்தவருடைய வார்த்தை, உன்னை அழைத்தவருடைய வார்த்தை, உன்னை நடத்துகிறவருடைய வார்த்தை, உன்னை உருவாக்கினவருடைய வார்த்தை, உன்னை சிருஷ்டித்தவருடைய வார்த்தை, உன்னை போதிக்கிறவருடைய வார்த்தை, அல்லது உன் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க நீ கவனமா இருக்கும் பொழுது அவரை பிரியப்படுத்தலாம். இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆமா, அந்த ஒளியுள்ள மேகம் அங்க வந்து அந்த சத்தத்தை கேட்கிறாரு. அடுத்து பிதா கொடுத்த அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது, நம்ம பாத்திரத்துல பானம் பண்றோம்ல, அந்த கடைசி பந்தியில, பிரைஸ் தி லார்ட், நீங்க யோவான் 12ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்களே. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ. ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன், இந்த சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. நீ கீழ்ப்படிய இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல மக்களே, நீ என்ன மகிமைப்படுத்தினல்ல, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆமா, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இதை விட என்ன வேணும்? அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரத்தி, இவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், இவள் என்னை மகிமைப்படுத்துகிறாள், இவளை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அனுபவம் பாருங்களேன். ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடப்பது, தேவனை பிரியப்படுத்துவது, ஹல்லேலூயா, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, அவரை பிரியப்படுத்துவது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவஜனமே, கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஒவ்வொரு ஜெபங்களையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். என்ன நினைக்கிற, உன் ஜெபத்தில் என்ன வேண்டுதல் வைக்கிற, உன் விண்ணப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் சத்தம் என்ன, உன்னுடைய கூக்குரல் என்ன, உன்னுடைய தேவை என்ன, எல்லாவற்றையும் கவனமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ கேட்கிறதும் அவருக்கு தெரியும், உன்னுடைய உணர்வும் அவருக்கு தெரியும், நீ கேட்காததையும் அவர் கவனித்து கொண்டு தான் இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் என் வேதம் அழகாய் சொல்லுகிறது. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமான அந்த அதிகத்தில் நீ கேட்டுக்கொள்ளாததையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் கூட கொடுக்கப்படும். விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. நீங்க உங்க விசுவாசம் இருக்க இல்லையா? எனக்கு விசுவாசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அந்த விசுவாச வார்த்தைகளை விசுவாசத்தோடு வைராக்கியமாய் கம்பீரமாய் அதை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வாழ்க்கையில சொன்னால் சொன்னதுதான், அவர் செய்ய நினைத்தது அது ஒருபோது என்ன ஆகாது, தடைபடாது. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற நிச்சயத்தோடு கூட விசுவாச வாழ்க்கையில அடியெடுத்து வைப்போம். ஆமே, நீங்கள் கர்த்தருக்கென்று எப்படி இருக்கணுமா, 100க்கு 100 கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். அதுதான் தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் கூட எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருப்பவரும் இருந்தவரும் வரப்போகும் ராஜா நீரே, இருப்பவரும் இருந்தவரும் வரப்போகும் ராஜா நீரே, உமக்குத்தான்
இயேசுவே உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை சிங்காசனத்தில் இருப்பவரே உமக்கு தானே என் ஆராதனை நியாயாதிபதியாய் வருபவரே உமக்கு தானே என் ஆராதனை உம்மை துதித்து ஆராதிப்பே உம்மை பாடி போற்றிடுவே துதித்து ஆராதிப்பேன் உம்மை பாடி போற்றிடுவேன் துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன் துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன் எனக்காக ஸ்தலத்தை நீர் ஆயத்தம் செய்பவரே எனக்காக என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அதில் உனக்கென்று நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படி இராவிட்டால் நான் உன்னை அதை சொல்லியிருப்பேன் ஆராதனை உமக்குத்தான் ஆராதனை உமக்கே ஆராதனை தான் ஆராதனை உமக்குத்தான் ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை சிங்காசனத்தில் இருப்பவரே உமக்கு தானே என் ஆராதனை நியாயாதிபதியாய் வருபவரே உமக்குத்தானே என் ஆராதனை பிதாவிடம் எனக்காக பரிந்து பேசுபவரே நாவிடம் எனக்காக பரிந்து பேசுபவரே உமக்குத்தான் ஆராதனை உமக்குத்தான் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்குத்தான் ஆராதனை உமக்குத்தான் ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை சிங்காசனத்தில் இருப்பவரே உமக்குத்தானே என் ஆராதனை நியாயாதிபதியாய் வருபவரே உமக்குத்தானே என் ஆராதனை உம்மை துதித்து ஆராதிப்பே உம்மை பாடி போற்றிடுவே உம்மை துதித்து ஆராதிப்பேன் உம்மை பாடி போற்றிடுவேன் துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன் துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் ஆராதிப்பேன் துதியும் கனமும் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நான் பாஸ்டமா ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய வேதத்தை கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய தேவனே எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. அப்பா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மரண பரியந்தம் தாழ்த்தி ஆண்டவரே கீழ்ப்படிந்தவராய் அப்பா அந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே ஆமென் பிதாவின் சித்தம் செய்தீரே தகப்பனே.
தகப்பனே. இதே போல கர்த்தாவே இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் கர்த்தரைக்கு ஆண்டவரே பிரியமான பிள்ளைகள் எல்லாம் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உம்முடைய சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் ஆமென். ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றே அந்த விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாண்டி ஆண்டவரே இன்றைக்கு சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தின நல்ல தயவு காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆண்டவரே சமூகத்தில் வந்து ஆமென் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தந்தீரே நன்றி. புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தாவே எங்களை நடத்துவீராக, உம்முடைய சித்தம் போல எங்களை வழி நடத்துவீராக, உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய கிருபை தருவீராக ஆமென். கர்த்தாவே கீழ்ப்படுதல் உள்ள ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஊற்றுவீராக ஆமென். ஆண்டவரே மரண பரியந்தம் நீர் எப்படி தாழ்த்தி ஆண்டவரே கீழ்ப்படிந்தீரோ அதே போல கர்த்தாவே நாங்களும் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஆமென். கர்த்தாவே எங்களை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். நீர் எங்களுக்குள்ள இருந்து கர்த்தாவே நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.